இங்கே வந்து ஃப்ரெஞ்சு காலனின்றனால மேக்ஸிமம் இடம் வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்டில் இன்னுமே இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ் அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் பீப்புளுமே நிறையா வராங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் பேட்டர்னில் அந்த கலரிங்கில் வந்து இருக்குது. எல்லாத்துலேயும் போகுது. இதாண்டா நான் சொன்னது. காலையில் நம்ம சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. டிராஃபிக் எப்பா சென்னைக்கு இருக்குது. பாம்பே டெல்லி மாதிரி இருக்குது டிராஃபிக். இங்கே என்ன மேட்ருனா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் கூட ஃபோன் எடுத்து பார்த்துருவாங்க. கொரியன் ஜாப்பனீஸ் மாதிரி எனி டைம் ஃபோனுக்குள்ளே தான் இருக்காங்க. 2 செகண்ட் கேப் கிடைக்குதா டக்குன்னு ஃபோன் எடு பாரு. இன்ஸ்டாகிராமில் வந்து அதிகம் போல் இங்கே. பைக் மெக்கானிக்கு அடி சூப்பராக. இதானோட அந்த ஸ்ட்ரீட்டு, இதுவும் அந்த ஸ்ட்ரீட்டு. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. மதியே இதுவா இதுக்கு அடுத்ததா? ஆக்சுவலாக நான் நடந்து வரும்போது இங்கே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் பார்த்தோம். இது என்னடா அது ஸ்கூலா இல்லை குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸ்பெஷாலிட்டி காஃபி ஷாப்பா? ஷாப் இருக்குது, கடையை காணோம். நிறையா மசாஜ் சென்டர்லாம் ஃபுல்லாக எக்கச்சக்கச்சக்க மசாஜ் சென்டர் தான். அது அடுத்ததுடா. இந்த டீ வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. ஒரு டீ வந்து 20,000 டாங்கு. இங்கே விளையிற இதில் வந்து போடுவாங்க. சைனீஸ் இது ட்ரெஸ்ஸு எல்லாமே சைனாவில் போட்டு பண்ணியிருக்காங்க ரெஸ்டாரண்ட்டில். காஃபி டே மாதிரி போல். இங்கே வேறு பாமி இருக்குது. இங்கே எவ்வளோ போட்டிருக்கேன் பாமி? போட்டுனாங்க 49K. இங்கே நம்ம 40K தான். இதுதான் வந்து வியட்நாமோட ஃபேமஸ் ஃபுட்டு. இதெல்லாம் நாங்கள் லோக்கலில் சாப்பிட்டது 40K. பயங்கரமாக இருந்துச்சு. போர்க்கு, சிக்கன்னு, வெஜிடபிள் எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து 49K போட்டுருவாங்க. என்னென்னா பேக் பேக்கிங் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு வாக்கபிள் பண்ணுறது நல்லது. வாக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், டைம் கிடைக்கும். பஸ்ஸு பைக்கெல்லாம் வந்தால் அது நிப்பாட்டணுமேன்ற அவசரத்திலே நிறைய இடத்த நம்ம பார்க்க மாட்டோம். இங்கே வரும்போது நிறையா பார்கெயின் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஒரு சிலதில் ஃபிக்ஸ்டு இருக்கும், ஒரு சிலதில் பார்கெயின் பண்ணால் தருவாங்க. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் ஃபஸ்ட்டே சொல்லுவாங்க. நம்மளும் பட்ஜெட்டில் வர்றதுனால நிறையா ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அது லக்ஸுரியஸ் ட்ரிப்பாக மாதிரி தான்.
பேக் பேக்கிங் ட்ரிப் மாதிரி இருக்காது. ஆனால் எது வாங்கினாலும் லோக்கல் பீப்புள்கிட்ட வாங்குறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இங்கே இருக்க எல்லாமே லோக்கல் ப்ரொடியூஸ்ன்றனால லோக்கல் பீப்புள்கிட்ட வாங்கி அவங்கள என்கரேஜ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா 7-Eleven இருக்குங்கும்போது நம்ம எல்லாருக்குமே என்ன தோணுன்னா சீப்பாக இருக்குது, 7-Eleven போய் வாங்கிக்கலான்னு தான் தோணும். பட் ஆனால் லோக்கல் பீப்புளை என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இங்கே நிறையா ஏஜ்டு பீப்புளுமே வந்து சேல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்தீங்கனாலே தெரியும். சின்ன சின்ன பொருள் கூட ஏஜ்டு பீப்புள் வந்து எல்லாருமே சேல் பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா யங் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போது ஃபேக்ட்ரிஸ் இங்கே நிறையா வந்துருச்சு, மேட் இன் வியட்நாம் தான். ஏன்னா இந்த வியட்நாம் ட்ரிப்புக்கு முக்கியமான ரீசனே என்னோடய ஹெட்செட்டு தான். வியட்நாம் போகணும் அப்படின்னு தோண வச்சது வந்து சோனியோட ஹெட்செட்டு. நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுன்னு நினைக்கிறேன். 5லேருந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அப்போயே அது மேட் இன் வியட்நாம் தான். இந்த சைனா +1 ஸ்ட்ராட்டஜியை மற்ற நாடுகள் இன்க்ளூடிங் இந்தியா வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணிச்சுன்னு தெரில. ஆனால் வியட்நாம் வந்து ரொம்ப சூப்பராகவே யூஸ் பண்ணிக்கிச்சு. இங்கேயுமே சீப் லேபர் மார்க்கெட்டு, அதனால் வந்து எதையுமே வந்து சீப்பாக ப்ரூஃப் பண்ண முடியும். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு $100 நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வியட்நாமை பொறுத்தளவில் அது வந்து 25 lakhs டாங் வரும். 100 இது விஎன்டி, இது $100ன்றது. ஸோ என்னென்னா ரொம்ப சீப்பு. ஸோ அதனால் இவங்க அந்த காஸ்ட்டை லிவரேஜ் பண்ணி தரமாக எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. எல்லா பிராண்டட் ஷோரூமும் அதனால தான் இங்கே இருக்குது, மேனுஃபேக்சரிங் இருக்குது. சாரி, இதில் என்ன ஒன்றுனா எல்லா வெஸ்டர்ன் ப்ராடக்ட்ஸும் இங்கே தான் மேனுஃபேக்சர் ஆகுது. நான் இங்கே இருக்க பீப்புள் யாருமே வெஸ்டர்ன் கல்ச்சரோ இல்லை வெஸ்டர்ன் இதையோ அடாப்ட் பண்ணலை. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் பொருட்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த டாரிஃப் மாதிரியான சுச்சுவேஷன்லலாம் எனக்கு தெரிஞ்சு என்ன தான் பண்ணாலும் இவங்களை வெஸ்டர்னாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம். என்ன ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஸ்ட்ரீட்டு இதுதான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். லெட்ஸ் டூ பார்ட்டின்னு இருக்காங்க. இன்னும் மீகாங் இது அப்புறம் சுகு நைட் மார்க்கெட்லாம் போகும்போது இன்னும் லைவாகவே நம்ம இதெல்லாம் பார்ப்போம். அது வந்து மலேசியா டைகர் பீஸ், மலேசியாவில் இருக்கும். அது அங்கே சீப்பு. அது டைகர் பீஸ் வந்து அது ரைஸ், ஸ்டிக்கி ரைஸ். ஆனால் இங்கே
இங்கே வந்து மலேசியா அளவுக்கு சாக்லேட் இங்கே யாரும் சாப்பிட்றதில்ல. அங்கே எவ்வளோ சாக்லேட் பார்த்தோம். என்னடா அது? ஏய் இது என்ன தெரியுமா? ஃப்ளட்ஜரா? இதில் போட்டு எடுத்துருவாங்க. நம்ம அதுக்குள்ளேயே போனோம். இல்லை இல்லை இப்படி தான் நம்ம இல்லைடா பார்த்துட்டு வந்துடும்டா. பாமி இங்கே பாமி வந்து கொஞ்சம் ரேட் அதிகம். என்னென்னா இந்தியன்ஸ் நிறையா வராங்க. சவுத் கொரியன்ஸ், அமெரிக்கன், ஃப்ரெஞ்சு. இது வந்து இப்போது வந்து சம்மரு. இன்னும் ஒரு 1 மந்த்லலாம் பார்த்தீங்கன்னா மான்சூன் ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே டைஃபூன்ஸ் அதிகமாக வரும்ன்றதுனால இப்போ இந்த மேல வந்து டைஃபூன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல்லே எல்லாம் வந்துட்டாங்க. இது எல்லாமே தாய் ஃபுட்டு. ஹாய். பயங்கர ஹீட்டுங்க இங்கே. முடிஞ்ச அளவுக்கு கலரிங்லாம் மிரட்டிடுறாங்க உண்மையிலே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மலேசியாலையும் சரி இதுலேயும் சரி ஸ்ட்ரீட் கலரிங் வந்து சூப்பராக இருக்குது. பிக் எடுக்கிறதுலாம் சூப்பராக இருக்குது. இங்கே இதுவும் அந்த அதுவும் சூப்பராக இருக்குது. ஏய் ஆஸ்ட்ரே எடுத்து மறந்து போயிடும். ஆஸ்ட்ரே ஸ்ட்ரீட் கலரில் வந்து இந்த கிராஃபி பெயிண்டிங்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது அழகோட உச்சம் இங்கே பாருங்கள். இதை சூப்பராக இருக்குது கிராஃபி பெயிண்டிங்கு. அந்த லைட்டிங்கும் இந்த லோக்கலோட இதை வந்து ரொம்ப சூப்பராக அவ்வளோ அருமையாக இருக்குது. லைட் மாறுற போது நீங்கள் வந்தால் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு வாங்க. கொஞ்சம் அதாவது வெண்டா மார்க்கெட்டை விட இந்த மார்க்கெட் வந்து ஸ்ட்ரீட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. பட் ஆனால் நீங்கள் எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த ஃபுட் லவருக்கு வந்து இது வந்து சூப்பராக இருக்கும்.
நான் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ற ஆள் தேடி தேடி போயிட்டு என்ன மாதிரி ஆளுக்கு வந்து பூ